என்னோட மேக்ஸிமம் ஹெல்த் அண்ட் ஹேர் எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். மெயின் இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். இதுதான் இந்த ஆயில். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் இல்லாமல் அவங்க நேச்சுரலாக காய்ச்சினா ஒரு ஹேர் ஆயில். இது அரப்பு சீர்காயோட ஒரு லெமன் ட்ராப்ஸ் ஒரு ரெண்டு ட்ராப் விட்டுட்டிங்கன்னா நல்லா நுரம் வரும். ஒரே பாத்தில் போயிடும். எங்கே போய் எந்த ஊரில் தண்ணி குளித்தாலும் கையை மேலே வச்சு தண்ணியை அந்த கை மேலே ஊற்றி குளிச்சிங்கன்னா சளி பிடிக்காது. இதாங்க அரப்பு. நீங்கள் வெந்தயம் ஊற வச்சு இந்த அரப்பையும் கூட கலந்து தலைக்கு பேக் மாதிரி போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு குளிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த ஆயிலுக்கு நீங்கள் போடுற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு செய்முறை விளக்கம் மாதிரி மக்களுக்கு சொன்னீங்க. வெள்ளைக்கரிசலாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை. முடி கொட்டுறது நிற்கும். வெள்ளை முடி அவ்வளோ சீக்கிரம் வராது. 100% நான் கேரண்டி தரேன். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல் சேனல்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சங்கீதா மேம் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அவங்களோட அம்மா, அவங்களோட குரு அம்மா வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. மம்மி வாங்க. ஓகே, ஷீ இஸ் மை மாம். சூப்பர். இவங்க பேர் விஜய் சாமுண்டேஸ்வரி. என்னோட மேக்ஸிமம் ஹெல்த் அண்ட் ஹேர் எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். மெயின் இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே இந்த ஃபீல்டை நிறைய ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இவங்க அந்த காலத்தில் வெளிப்படுத்தினது இல்லை. ஸோ இவங்களோட ஜீனால் தான் என்னமோ மேபி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிற்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிச்ச டிப்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக மேம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சங்கீதா மேம் கிட்ட கேட்டேன், அவங்க வந்து நீங்கள் என்ன மாதிரி ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா கிட்டே கேட்டுக்கோங்க, அவங்க தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னல நேற்று ஒரு ஆயில் காய்ச்சினாங்கன்னு காட்டுறேன் பாருங்க. இதுதான் இந்த ஆயில். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் இல்லாமல் அவங்க நேச்சுரலாக காய்ச்சினா ஒரு ஹேர் ஆயில். இது நீங்கள் வச்சாலே அவ்வளோ க்ரோத்தாக இருக்கும். ஸோ என்னென்ன அதில் போட்டிருக்காங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் எக்ஸாக்டாக தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆயில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக சொல்லு மம்மி, என்னென்ன யூஸ் பண்ணீங்கன்ட்டு. இது வெள்ளைக்கரிசலாங்கண்ணி, மருதாணி இலை, கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம், சோத்துக்கத்தாழை கிடச்சா சோத்துக்கத்தாழை போடலாம். நேற்று நான் இதில் போடல. சூப்பர். ஆனால் அதுவும் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு காய்ச்சிருக்கேன். சூப்பர். நெல்லிக்காய் போட்டிருந்தோம். நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய், தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா அதை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டு காய்ச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எண்ணெயுமே வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் கிடையாது, இல்லை கூட வந்து கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி சூப்பர் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துருக்கேன். 3:1 ரேஷியோ. இது மெயினாக நாங்கள் ஆயில் பாத் எடுக்கிறதே வந்து விளக்கெண்ணெய் தான். இவங்களுக்கு தெரியுமா தெரியாது, சின்ன குழந்தையிலேருந்து நான் எங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே வாரத்தில் 2 நாள் விளக்கெண்ணெய் தேய்ச்சி தான் குடிப்போம். சூப்பர். உங்களுக்கு அது போகாதுன்னு சொல்லுவாங்க ஷாம்பு வேணுன்ட்டு. ஆனால் நீங்கள் அரப்பு சீர்காயோட ஒரு லெமன் ட்ராப்ஸ் ஒரு ரெண்டு ட்ராப் விட்டுட்டிங்கன்னா நல்லா நுரம் வரும். ஒரே பாத்தில் போயிடும். சூப்பர். அது நிறைய பேர் தெரியாதனால இப்போ ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உடம்புக்கும் கெடுதல். சீக்கிரம் கண்ணாடி போட்டுக்குவாங்க தலை சூடாச்சுன்னா. கரெக்டு தான். கண்ணாடி வந்து மெயின் நம்ம கண்ணோட இது கெட்டுடும். கரெக்டு தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது ஹாட் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, நார்மல் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? வார்ம் வாட்டர். ஹேருக்கு எப்போவுமே ஹாட் வாட்டர் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் அது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. சூடாக நம்ம ஹேரில் போகும்போது அந்த ரூட்ஸ் வந்து உங்களுக்கு பாதிக்கும். அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோ லெவலில் இருக்கும். ஸோ ஹீட்டாக அது போகும்போது உள்ளே இருக்க சர்க்குலேஷன் வந்து எஃபெக்ட் ஆகும். எப்போவுமே வார்ம் வாட்டர் எடுக்கலாம். ரொம்ப சில்லும் வேண்டாம், ஹாட்டும் வேண்டாம். வார்ம் இஸ் எவ்ரி டைம் அது சேஃபான விஷயமும் கூட. நீங்கள் அப்படியே இன்னொரு டிப்ஸ் தரேங்க நான். கண்டிப்பாக. நீங்கள் எங்கே போய் எந்த ஊரில் தண்ணி குளித்தாலும் புது தண்ணியாக இருந்தால் உங்கள் கையை மேலே வச்சு தண்ணியை அந்த கை மேலே ஊற்றி குளிச்சிங்கன்னா சளி பிடிக்காது. சூப்பர்மா. வேற லெவல் பிரதர். குழந்தைங்களுக்கான டிப்ஸ் இது. கண்டிப்பாக குழந்தைங்க யார் வேணாலும் குளிக்கலாம். அந்த மாதிரி குளிக்கும்போது உங்களுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனையே வராது. எந்த தண்ணியாக இருந்தாலும் பயப்படாமல் குளிக்கலாம். சூப்பர்மா. உங்கள் கையை வச்சு குளிக்கணும். அரப்புன்றது அந்த இலையை வச்சு நீங்கள் இவங்களோட ஹேரை வளர்த்துருக்கீங்க. இதாங்க அரப்பு. நீங்கள் வெந்தயம் ஊற வச்சு இந்த அரப்பையும் கூட கலந்து தலைக்கு பேக் மாதிரி போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு குளிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் அம்மா அவங்களோட ஹேரை எப்படி பார்த்துருப்பாங்க? எங்கள் அம்மா வந்து சொன்னால் கொஞ்சம் வைத்தியத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஆர்வம் ஜாஸ்திங்க. மூலிகை வைத்தியத்தில் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் நான். ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து சோத்துக்கத்தாழையில்
வெந்தயத்தை உள்ளே வச்சு அதை நாங்கள் ஓடு, அப்போல்லாம் டைல்ஸ் வீடு தான், அது மேலே ஓடில் வச்சு அதை முளை கட்டிடும். ஒரு நாள் நைட்டு வச்சோம்னா காலையில் முளை கட்டிடும். அதை எடுத்து அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு அதை மட்டும்தான் காய்ச்சுவாங்க. அதனாலேயே என்னமோ தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒயிட் ஹேரும் சரி, நான் டை அடிக்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் இது இப்போ திருப்பதிக்கு நான் காணிக்க கொடுத்துருக்கேன். என்னோடய முடி வந்து லென்த்தியாக தான் இருந்தது. சூப்பர்மா. ஓகே, இப்போவும் நீங்கள் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கண்டிப்பாங்க இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேர காய்ச்சிக்குவோம். நீங்கள் ஒரு ஆயில் சொல்லியிருக்கீங்களா, ஸோ அந்த ஆயிலுக்கு நீங்கள் போடுற இன்க்ரீடியன்ஸை வந்து ஒரு செய்முறை விளக்கம் மாதிரி மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சரி, போலாமா? எங்கள் ஊர் கோயம்புத்தூருங்க. நான் சென்னைக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. எந்த இதுக்கும் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். எல்லாமே அதே வந்து எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் சென்னையில் வெள்ளை கரிசலாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை நல்லா 3ஐயும் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நனைச்சிடாதீங்க, சும்மா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். மருதாணியை வந்து கவருக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா மொதல் நாள் போட்டு வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் எல்லாம் ஊந்துடும். அதுவும் கரிசலாங்கண்ணியை எல்லாம் துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு உள்ள கருவேப்பிலை எடுத்து உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு ஹார்டாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கோங்க. தொளிச்சு உங்களுக்கு அரைச்சிட்டு அந்த பவுடரை தேங்காய் எண்ணெய் இரும்பு வடைச்சட்டி வச்சா ரொம்ப நல்லது. இரும்பு வடைச்சட்டி வச்சு உங்களுக்கு ஒரு அரை லிட்ரு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா சேர்த்திக்கலாம். இல்லை இதே போதும் அப்படின்னீங்கன்னா அதில் நீங்கள் இந்த அரைச்சி வச்ச பவுடர் போட்டு நல்லா கொதி விடுங்க. நல்லா கொதித்து அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மேலே வெங்காயம் பொரிஞ்சு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் கொஞ்சம் வெந்தயம், கார்போக அரிசி, வெட்டி வேறு, நெல்லிக்காய் உங்களுக்கு வேணும்னு கிடைச்சதுன்னா அது ஒரு 2 நெல்லிக்காய் தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. செம்பருத்தி பூ கிடைச்சா செம்பருத்தி பூ ஒரு 10 பூ போட்டுக்கோங்க. இதெல்லாம் தான் நான் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு தனிப்பட்ட முறையில் அலோவேரா அது வேணும் அப்படின்னா அலோவேராவும் வெந்தயம் போட்டு மட்டும் கூட காய்ச்சி வைக்கலாம். ஸோ இது 2 வகை இருக்குது. இது எல்லாமே இந்த இரும்பு பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது பாத்திரம், அந்த இரும்பு வடச்சட்டியில் பண்ணால் ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணிடாதீங்க. ஒரு யூஸ்டு இரும்பு சட்டியாக இருந்தால் அதுலேயும் சில வந்து விட்டமின்ஸ் அயன் நமக்கு வந்து ஹேருக்கு செய்யணும். அதுக்காக ப்ளஸ் இன்னும் ஒன்றே அந்த கோகனட் ஆயிலோட ஒரு கேஸ்ட் ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க 3:1 ரேஷியோவில். ஸோ கோகனட் ஆயிலேருந்து 3னா கேஸ்ட் ஆயிலேருந்து 1 அந்த மாதிரி கணக்கில் கலந்துட்டிங்கன்னா இன்னுமே ஹேருக்கு அது ரொம்ப நல்லது. நிறைய பேர் கேஸ்ட் ஆயில் அப்படின்னால ஐயோ பிசு பிசுன்னு இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் அது கூட கலந்துக்கலாம். ரொம்ப நல்லது கண்ணுக்கு. நீங்கள் இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்தினது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுதலாக இருந்தாலும் நின்றுடும். டேண்ட்ரஃப் இருக்காது, பேன் அந்த மாதிரி தொல்லை இருக்கவங்களுக்கு அது இருக்காது. முடி கொட்டுறது நிற்கும். வெள்ளை முடி அவ்வளோ சீக்கிரம் வராது. 100% நான் கேரண்டி தரேன். சூப்பர்மா. அம்மா கிட்ட தேவையான அளவுக்கு அதுக்கு தாண்டி ஒரு பெரிய டிப்ஸ் வாங்கிட்டோம். ஸோ உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் மாஸ்டர் படம் வந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock ஷோ போய் பார்த்தேன். ஸோ அந்த கபடி சீன் அதுக்கு முன்னாடி ஒரு லீடு ஒன்று கொடுப்பீங்க. ஸோ அந்த லீடுக்கு நான் தேட்டரில் இருந்து கமான் வேலை அப்படின்லாம் கற்றுனேன். ஏன்னா அந்த கில்லியோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ அந்த சீனு உங்களால் தான் அது ஒரு பூஸ்டப் ஆனது அந்த உங்களால் தான். அந்த சீனை இப்போ ரீக்ரியேட் பண்ணலாமா? ஸோ வந்து நீங்கள் அந்த டைலாக் பண்ண போகிறீங்களா? ஆமாம், மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நான் தான் பண்ணி ஆகணும். அந்த டைலாக் ஒரு 2 டைலாக், நான் 2 டைலாக், நீங்கள் 2 டைலாக். சொல்லுமதி. அவங்க ரிசல்ட் செக் பண்ணியாச்சு ஜேடி. அவங்க 6 பேரும் கன்ஃபார்மாக 20க்கு மேலே. என்ன சொல்கிறேன்? அதில் ஒருத்தனு கூட 20 கீழே இல்லையா? ஒருத்தன் கூட 18 கீழே கிடையாது. இப்போ அப்படியே ஒரு விஜயம் ஒன்று வரும், சும்மா தெரிக்கும் தேட்டரே வேற லெவலாக இருந்ததுல. எஸ், ஆமாங்க, என்ஜாய் பண்ணுங்க தேட்டரில். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக ஒரு ஷார்ட் டைமாக எங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அம்மா, நீங்களும் உங்களால் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸில் நிறைய வரும். அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இதை பற்றி நீங்கள் எது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். நான் கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் குருஜி எங்களுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. ஹாப்பி ஃபார் திஸ் நியூஸ். ஃபஸ்ட்டு 1 lakh வந்ததுக்கு பெரிய கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்கள் சேனல் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருக்குது. ஸோ ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல் சேனலை கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. புது இன்வென்ஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நன்றிம்மா. தேங்க்யூ.